ஹலோ மக்களே வணக்கம். இப்போ நம்மள பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஹேட்ச்பேக் வச்சிருப்பீங்க. ஹேட்ச்பேக்ல இருந்து அடுத்த செக்மெண்ட் போகணும் அப்படின்னாலே ரேராக தான் பார்த்தீங்கன்னா செடான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. அதர்வைஸ் ஃபேமிலியை கன்சிடர் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் கார் எம்யூவி ஆர் எஸ்யூவியில் தான் அவங்களோட பார்வை இருக்கும். அது இல்லாமல் அவங்களோட பட்ஜெட்குள்ளே வந்துச்சுன்னா இன்னுமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற 10 to 20 lakhsக்குள்ளே இருக்கிற காரோட கம்ஃபர்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற கார் லிஸ்ட்டை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருவோம். இப்போ சொல்கிறேன், இந்த கார்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் மிட் வேரியன்ட் வந்து இந்த பட்ஜெட்குள்ள வந்துரும். இன்கேஸ் நீங்க டாப் எண்ட் போறீங்க அப்படின்னா அந்த காரோட அப்டேட்டை பொறுத்து உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெனால்ட் ட்ரைபர். பெட்ரோல் வேரியன்ட்ல வர இந்த கார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஏஎம்டி கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 999 3 சிலிண்டர் இருக்கிற இந்த வண்டியோட மேக்ஸிமம் பவர் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 72 பிஎஸ்க்கு 6250 ஆர்பிஎம் மேக்ஸிமம் பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதை தாண்டி 96 நியூட்டன் மீட்டருக்கு 3500 ஆர்பிஎம் மேக்ஸிமம் டார்க்கை வந்து ஜெனரேட் பண்ணுது. கலர் வேரியன்ட் சொல்லவே வேண்டாம், சிங்கிள் அண்ட் டூயல் டோன் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சிட்ராயன் ஏர்கிராஸ். 1199 சிசி இருக்கிற இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா 3 சிலிண்டர் பெட்ரோல் வேரியன்ட்ல தான் வருது. இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு போயிட்டோம்னா 5 ஸ்பீட் அண்ட் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், இது இல்லாம 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் வருது. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட எர்டிகா. சேம் டொயோட்டோவும் பாத்தீங்கன்னா மாருதி சுசுகியோட கொலாபரேஷன் பண்ணி டொயோட்டோ ரூமியான் அப்படின்னு லான்ச் பண்ணியிருப்பாங்க. 1.5 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் இருக்கிற இந்த வண்டி பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்திருக்காங்க. கூடுதலா சிஎன்ஜில பாத்தீங்கன்னா 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஹுண்டாயோட அல்கசார் 4 சிலிண்டரோட 1.5 லிட்டர் பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த வண்டியோட டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக், 7 ஸ்பீட் டிசிடி கொடுத்திருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா இனோவா ஹைக்ராஸ் அண்ட் கிறிஸ்டா. இனோவா ஹைக்ராஸ் பாத்தீங்கன்னா 2 லிட்டர் 4 சிலிண்டரோட பெட்ரோல் அண்ட் பெட்ரோல் ஹைபிரிட்ல வருது. அதுவே இனோவா கிறிஸ்டா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லா டீசல் இன்ஜின் தான். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 and 8 சீட்டரும் அவைலபிளா இருக்கு. இந்த வண்டி 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா எம்ஜி ஹெக்டார். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா 1.5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், அது இல்லாம பாத்தீங்கன்னா 2 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. பெட்ரோல் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிவிடியோட வர்ற இந்த வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14.5 lakhsல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவே டீசல் இன்ஜின் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் 19 lakhல இருந்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் ஆரம்பிக்குது. நம்ம லிஸ்ட்ல அடுத்ததா பாத்தீங்கன்னா டாடா சஃபாரி. இவங்க வேரியன்ட்டும் சரி, கலர் ஆப்ஷன் இவங்க என்ன எடிஷன் லான்ச் பண்றாங்க அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். 2 லிட்டர் இன்ஜின் கெபாசிட்டியோட 4 சிலிண்டர் 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பிளஸ் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறாங்க. ஃபைனலா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது மஹேந்திரா தான். இவங்க பாத்தீங்கன்னா பொலேரோ நியோ, ஸ்கார்பியோ, ஃபைனலா எக்ஸ்யூவி 700. இந்த 4 வண்டியுமே வந்து பேஸ் அண்ட் மிட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 lakhsக்குள்ள தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகுது. இண்டிவிஜுவலா இந்த வண்டிகளோட டீடைல் ரிவ்யூ பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் கார் என்ன அப்படிங்கறதையும், இன்கேஸ் நான் சொன்ன இந்த பட்ஜெட்ல வேற ஏதாச்சும் காரை நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் மிஸ் பண்ண வண்டி எது அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலா எப்பயும் நான் சொல்றதுதான், சீட் பெல்ட் போடுங்க, ட்ரிங்க் அண்ட் டிரைவ் பண்ணவே பண்ணாதீங்க. என்னோட அப்டேட் கண்டினியூவா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் ஐகானை எனேபிள் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.